ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஷிஹன் ஹுசைனி அப்படிங்கிற ஒரு கராத்தே வீரர் சினிமாவிலே நடிச்சிருக்கிறாரு. வில்வித்தை பயிற்சியாளராகவும் இருக்கிறாரு. ஸோ இவர் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்க்கும்போது அப்போ ஜாக்கிர் ஹுசேன்னு பேர் பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ டிவியில் நல்ல பாம்பு வச்சு அவரே கடிக்க வச்சு, அதாவது என்னென்னா பாம்பு கடிச்சு இறந்தவங்களோட பயத்தினால இறந்தவங்க தான் அதிகம்னாங்களே. ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவே அவர் நிறைய தடவை பாம்பு கடிச்சு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணார் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இப்போ அவர் இன்டர்வியூவில் சொல்லும்போது பாம்பு கடிச்சு அதுக்கப்புறம் செங்கலெல்லாம் உடச்சிட்டு காரெல்லாம் மேலே ஏறி அதுக்கப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி இருக்கிறாரு. ஸோ அது மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்து இவருடைய பேசுகிறதும் இன்டர்நேஷ்னல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் டோனி ராபின்ஸ் பேசுகிறதும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். அந்த ஒரு ஊக்க உற்சாகம் நிரம்பியதாகவே இருக்கும். ஸோ இப்போ சமீபமாக அவருக்கு பிளட் கேன்சர், அதுலேயும் அக்யூட் கேன்சர், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வழக்கமாக அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை வைத்து காசு கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. நான் என்னுடைய சொத்தை விற்று ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். அதை விட முக்கியமாக என்னுடைய லட்சியம் ஒரு கோல்டு மெடலாவது இந்தியா வில்வித்தையில் வாங்கணும், என்னுடைய ஸ்டூடெண்ட் வாங்கணும். அது என் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது என்னால் முடியல. ஏன்னா இது எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருந்தது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே இப்போ வெளியிலே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்ட்டு அதை சொல்லியிருந்தார். ஸோ அப்புறம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏதோ கோரிக்கை வச்சுருந்தார். ஏதோ ரோடு கட்டுறாங்க, அது வில்வித்தை பயிற்சிக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நடிகர் விஜய்க்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். எல்லோரும் வீட்டுக்கு வீடு வில்வித்தை வீரனாக ஆகணும் இப்படிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ பத்ரியில் ஒரு பாட்டு வரும் இல்லையா, விஜய் ஃபைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி வரும். ஸோ அதுக்கு இவர் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கார். நிஜமாகவே விஜய் அவர்கள் அதில் கார் அவர் கையிலலாம் ஏறுமா. ஸோ இதில் மெயினாக ஒரு விஷயம் இதை பற்றி சொல்லும்போது, இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க. டக்குன்னு போகிறது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. சந்தோஷமாக போகணும். இதை கண்டெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்பா என் கூட இருக்கிறவங்கெல்லாம் கூட அந்த கவலையே கிடையாது. ஏன்னா நல்ல பாம்பு விஷம் ஒன்றும் பண்ணலை, கார் ஏறி ஒன்றும் பண்ணலை. இது இல்லாமல் அவர் நெஞ்சில் பாறையை வச்சு உடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பண்ணலைன்னா இதையும் அவர் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு அவங்க அவுட் அண்ட் அவுட் பாசிட்டிவாக தான் இருக்கிறாங்கன்ட்டு அவருமே கொஞ்சம் கூட சோகமே அந்த இன்டர்வியூவில் தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் ஐக்கானாக தான் அவர் இருக்கிறாரு. மரணத்தை பற்றி சொல்லும்போது சிரிச்ச முகத்தோடு போகணும். வாடா, நான் யமனே வந்தாலும் வாடா உட்காந்து சாப்பிட்றேன், என்னடா அப்படின்னு தான் கேட்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் ஒருவேளை அந்த சகோதரர் இந்த வீடியோவை பார்க்குறார் அப்படின்னா ஒரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, மரணத்தை கண்டு பயப்படாதது மரணத்தை பற்றிய பயம் தேவையில்லையா அப்படின்னு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இங்கே பயப்படாதது அப்படிங்கிற விஷயத்தை மீறி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது தான். ஏன்னா நம்ம அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர். இந்த உடலை விட்டு போனாலும் உடல் தான் அழிஞ்சிடும், அந்த ஆத்மா மீண்டும் இன்னொரு பிறவி எடுக்கும். ஸோ அதற்கு நாம் தயார்படுத்திக்கணும். ஸோ அந்த தயார்படுத்துறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய நானுமே சின்ன வயசில் அந்த கராத்தே அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் இந்த அஸ்வினின்னு ஒரு படம் வந்துச்சு, அது அத்லெட் அஸ்வினி ஓடுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்.
அப்புறம் விஜயசாந்தி படம் பிடிக்கும். அந்த அந்த இது என்ன ஆகுன்னா, மனதை வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு கரெக்ட் பண்ணும். அதில் கரெக்ட் ஆகாமல் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு அந்த ஒரு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுல, நிறைய பெண்களுக்கெல்லாம் பாலியல் குற்றம் நடக்கிறதுனால இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரி, அது வேறு டாபிக். பட் என்னென்னா, இந்த ஒரு மோட்டிவேஷன்னாலே ஃபிசிக்கலாக ஒன்று பண்ணாதான் இல்லையா? ஒருத்தர் நல்லா படிக்கிறத எப்படி மோட்டிவேஷன் காட்ட முடியும்? எதுவுமே காட்ட முடியாது இல்லையா? ஆனால் அந்த மோட்டிவேஷனுக்கு அது என்ன பண்ணணும்? ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப தான் அடுத்த பிறவி அமையும். ஸோ அடுத்த பிறவியில் இப்போ நான் கராத்தேயில் பக்காவாக இருக்கிறன்றதுனால அடுத்த பிறவியில் நான் கராத்தே சம்மந்தப்பட்ட இதுக்கு ஒருவேளை நான் பெண்ணாக பிறந்திருந்தா அதுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைக்காம இருக்கலாம். அது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து ஊனமாக பிறக்கலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த நேரம் இது உதவாது. அதையும் தாண்டி ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கும் பொழுதும் கூடவே வரப்போகிறது என்னென்னா பாவக்கணக்கும் புண்ணிய கணக்கும் தான். ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வயதுக்கு மேலே ஒரு 2 தலைமுறை முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு குரு பின்னாடி போயிடுவாங்க. அது உண்மையிலே அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் வந்துச்சுல, குடும்பத்தை விட்டு போகிறதெல்லாம் ஒரு கோழைத்தனம், இந்த மாதிரி உன் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்லாம். ஸோ அது பாவமும் வரும் தான், ஏன்னா குடும்பத்தை நடுத்தரில் விட்டு போகிறாங்களே, வரும் தான். ஆனால் அதையும் மீறி அவங்க அடுத்த ஜென்மத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் அதை வந்து குடும்பத்தில் இருந்துக்கிட்டே பண்ண முடியும். ஆனால் அதை சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது. அதை சொல்லிக் கொடுக்க தான் இப்போ கடவுள் வந்திருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப தான் ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு கிடைக்கிது. எப்போவுமே மனிதனாகத்தான் பிறப்பான். ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, முதலாக நாம், அதாவது அதிகபட்ச பிறவி ஒருத்தர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 84 பிறவி எடுத்திருப்பாங்க. எப்போத்துலேருந்துன்னா 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்து. ஏன்னா இது ஒரு காலச்சக்கரம். இது சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இதில் 2 யுகம், சத்யுகம் திரேதாயுகம் சொர்க்கம், துவாபரயுக கலியுகம் நரகம். கடைசி 100 வருடம் இறைவன் வரார் இந்த பூமிக்கு. அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், சிவன்னு இந்துக்களும் சொல்கிறோம். அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். 1936 ஆவரேஜாக அந்த டைம் வரார். கடைசி 100 வருடம்னா நீங்கள் கணக்கு பட்டு பாருங்கள், இன்னும் ஒரு 10-11 வருஷம் தான் இருக்குது இல்லையா? ஏன்னா அவர் வந்துட்டாலே எல்லோரும் அந்த கடலுக்குள்ளே ஏதோ ஒரு பாம்பு இருக்குது, அது வரும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் டெக்டானிக் பிளேட்டு வரும், இது இல்லாமல் ஓவர் ஃபிஷ் வந்தது, இதெல்லாம். ஆனால் கடவுள் வந்துட்டாலே கன்ஃபார்மாக காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் சிவபெருமான் இல்லையா? ஸோ அவர் வந்துட்டார். ஆனால் வருவது எதுக்குன்னா உலகத்தை அழிக்கிறதுக்காக கிடையாது. ஆனால் வரும்போது உலக அழிவு கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு முன்னாடி அவர் வரார், அவ்வளோதான். அதனாலேயோ என்னவோ தெரியல, பக்தியில் அழிக்கும் கடவுள்னு சொல்லிட்டாங்க சிவபெருமான். ஆனால் இறைவன் வருவது அழிக்கிறதுக்கு கிடையாது, படைக்கிறதுக்கு வரார். என்ன படைக்கிறது? ஏன்னா நம்மளுடைய மைண்டில் என்னென்னா, எதுவுமே ஆரம்பத்தில் இருந்திருக்காது. அப்போ ஜூபம்பா போட்டு ஒன்றத்தை படைச்சிருப்பாருன்னு நம்ம மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஆனால் உண்மையிலே இந்த உலகம் எப்போவுமே இருக்கும். சயின்ஸ் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கான வருடம், மில்லியன் கணக்கான வருஷன்றாங்க இல்லையா? ஆக்சுவலாக இன்ஃபினிட்டின்னு தான் சொல்லணும். அனாதியாக இருக்குது இந்த பூமி. ஆனால் இதில் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கம்ப்ளீட் வாஷிங் ப்ராசஸ் நடக்கும். அப்பப்போ நடக்கிறதே ஒரு வாஷிங் ப்ராசஸ் மாதிரி தான் இல்லையா? நீங்கள் இந்த வெயில் காலத்திலாம் பார்த்திங்கன்னா, கிராமத்தில் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சிடும், புல்லுகில் எல்லாம் காஞ்சிடும். அப்புறம் மழை வந்தோடனே அப்படியே பசன்ட்டு சூப்பராக வரும். அது ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணி வரா மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 5000 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பயங்கரமான க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பெரும்பாலும் அழிக்கப்பட்டுடும், கொஞ்சம் இருக்கும், அதிலிருந்து மீண்டும் தொடங்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுகம் சொர்க்கமாக மாறும். அந்த மாதிரி டைமில் தான் கடவுள் வர்றார். பூமி சொர்க்கமாக மாறும்.
ஆனால் அங்கே பிறக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையா? இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பாலியல் குற்றங்கள்லாம் அதிகமாக நடக்குது. முந்தைய ஜென்ரேஷனில் அது கிடையாது. ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த அளவுலாம் கிடையாது. இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இயற்கை சீற்றங்கள் எல்லாமே மோசமாக இருக்குது. ஸோ இதை சரி பண்ணணுன்னா கடவுள் சொல்கிறார், அது சரியாயிடும். அதுக்கு தான் உலக அழிவு வருது. எல்லோருக்கும் தண்டனை கிடைக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் இது முடிந்து சொர்க்கம் வரப்போகுதே. ஆத்மா எல்லாம் உடலை விட்டு கடைசியில் பிரியும் பொழுது, உலக அழிவின் போது மேலே போயிடும். இப்போ இறந்தாலே போயிடுவோன்னு அர்த்தம் இல்லை. இப்போ இறந்தால் பிறப்போம். அந்த உலக அழிவின் பொழுது மேலே போக ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடியே நிறைய தண்டனை எல்லாம் கிடைக்கும். அப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டிங்கன்னா சொர்க்கத்தில் பிறப்பீங்க. இல்லாட்டினா மேலே இருப்பீங்க. இதே பூமி நரகமான பிறகு பிறப்போம். அந்த நரகத்திலையுமே வந்து உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகுது இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு உடலை விட்டு உயிர் பிரியும் போது ஆத்மானா உயிர் தான். அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மாவுடைய தன்மை எப்படி இருக்குதோ அந்த தன்மைக்கு ஈக்குவலாக இந்த பூமி மாறும்போது கீழே வரும். அப்போ சொர்க்கத்தில் வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருப்பாங்க. அதனால தான் இயேசு கூட குழந்தைகள் மாதிரி இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி தூய்மையாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற அந்த உயிர் தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக அனைத்து காரியமும் செய்யுது அப்படின்றது சதா ஞாபகம் இருக்கணும். அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபெருமான். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மான்ற உணர்வுலையும் இருக்கணும். ஒருவரை ஒருவர் ஆத்மாவாக பூர்வ மத்தியில் தான் பார்க்கணும். இதுக்கு டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா மூலமாக கடவுளுக்கு குழந்தையானதுனால பிரம்மா, குமார், குமாரிகள், பிரம்மாவுக்கும் குழந்தைகள். ஸோ பிரம்மா உலகத்தை படைக்கல, பிரம்மா மூலமாக சிவபெருமான் படைக்கிறார். எப்படி படைக்கிறார்? இப்படி குழந்தைகளை தத்தெடுத்து. ஸோ கோடியில் ஒருத்தர் இந்த ஞானத்தை கடவுள் தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த கோடியில் ஒருத்தர் யாருன்னா சொர்க்கத்தில் இருந்தவர்கள் இப்போ எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிக்கும். அவங்க தான் கேட்பாங்க. ஸோ அவர்களுக்கு கடவுள் கொடுக்குற செய்தி ரொம்ப சிம்பிளான செய்தி. நின்னாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் நான் ஆத்மான்ற உணர்வில் இருங்க. உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க. செத்துட்டதாகவே புரிஞ்சுக்கோங்கன்ற. யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மா மட்டும் கண்ணுக்கு தெரியணும். அதுதான் மூணாவது கண்ணு திறக்கிறது. ஸோ மற்றவர்களுக்கு தெரியாத காரணத்தினால அது வேறு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க மூன்றாவது கண்ணுட்டு. ஸோ அப்போ கண்ணுக்கு தெரியாத ஆத்மா உங்கள் கண்ணுக்கு தெரியணும். மனக்கண்ணால் கண்ணுக்கு தெரிகிற எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா? நீங்கள் இப்போ நம்ம இப்படி கண்ணை திறந்து பார்க்குறோம். ஒரு மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் ஆக்சுவலாக அந்த கண்ணில் நிறைய தெரியும். ஆனால் உங்களுடைய கவனம் எதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதேமாதிரி குரலும் கேளுங்களா. நீங்கள் நல்லா நிசப்தமாக இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ சவுண்டு கேட்கும். ஆனால் ஜென்ரலாக நம்ம அத்தனை சவுண்டும் கேட்க மாட்டோம். எதை கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் கேட்போம். அந்த மாதிரி தான் நீங்கள் எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கண்ணுக்கு தெரியாத அந்த சத்தியமான ஆத்மாவைத்தான். சத்தியம்ன்றது இங்கே அழியாத இல்லையா? உடம்பெல்லாம் அழியக்கூடியது, ஏமாற்றக்கூடியது, மாறக்கூடியது. ஸோ அப்போ ஆத்மாவிலேயே உங்களுடைய கவனம் இருக்குது அப்படின்னா அந்த அமைதி இருக்கும். அந்த ஆத்மாவுடைய தன்மை என்னென்னா, எல்லா ஆத்மாவும் பூமிக்கு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை தான் இந்துக்கள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம், சிவபெருமானை தவிர. அவர் சொர்க்கத்துக்கு வர்றதில்லை. சொர்க்கத்துக்கு நம்மளை தயார்படுத்தி அனுப்புகிற வேலையோடு முடிஞ்சு போச்சு கடவுளுடைய வேலை. அதனால தான் சிவனுக்கு மட்டும் கிரீடம் இருக்காது. மற்றபடி கிருஷ்ணர், ராமர் இவங்களுக்கெல்லாம் கிரீடம் இருக்கும். அங்கே வந்து ஆட்சி செய்வாங்க. வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், நான் தான். ஸோ அப்படித்தான் நாம் இருக்கிறோம். நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கடவுள் வர்றார். அதான் பைபிளில் வந்து இறுதியில் கல்லறையிலிருந்து உங்களை எழுப்புவேன் அப்படின்லாம் இருக்கும். ஸோ நான் யாருன்றதே மறந்து இருக்கும்போது கடவுள் எழுப்புறேன். நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, என் நினைவிலே இரு. ஸோ இந்த தைரியம் இருக்குது இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து தெய்வங்கள் எல்லாம் கத்தி கடப்பாறையெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது காளி அந்த மாதிரி ஆக்ரோஷமாக சிலர் தான் இருப்பாங்க. பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆயுதம் இருக்கும். அம்மன் எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்கும். ஆனால் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா,
ஆயுதம் ஏந்தி சண்டை தான் போடுவாங்க. யார் சண்டை போடுவா? வீரர் தான் சண்டை போடுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நீங்கள் குரான், பைபிள், கீதை எல்லாமே ஒரு யுத்த மைதானத்தை பேஸ் பண்ணியே இருக்கும் பாருங்கள். அதனால் நிறைய பேர் வந்து உண்மையிலே சண்டை போட தான் கடவுள் சொல்கிறாரு போல இருக்குதுன்னெலாம் புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம அதை ஒரு புனித புத்தகமாக நினைக்க மாட்டோம் இல்லையா? உண்மையிலே இந்த ஆத்மான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய உண்மையான ரூபம். அந்த ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது வரக்கூடிய குணங்கள் தான் நம்முடைய உண்மையான குணங்கள். அதுதான் அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை. ஸோ அது 2500 வருஷம் இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை கூட எப்படி பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது குழந்தை பிறக்குமே தவிர காமத்தினால் கிடையாது. ஆனால் தான் அவங்கள வந்து கோயில் கட்டி கும்பிட்றோம். எப்போ இந்த காமமெல்லாம் வருதுன்னா 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு வர ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுக்கெல்லாம் அடிமையாகிறோம். இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் சொல்றார், நீ உடம்பு கிடையாது குழந்தை, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. ஆத்மாவுடைய அப்பான்னா உடம்புக்கு அப்பா கிடையாது இல்லை. முஸ்லீம்கள்லாம் கடவுள் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னுவாங்க. அதாவது உடல் ரீதியாக அவருக்கு பெற்றுக்க முடியாது. முதல்ல அவருக்கு உடம்பும் கிடையாது, உடம்பு எடுக்கிறதும் கிடையாது. ஸோ அந்த அர்த்தம் தானே தவிர அவருக்கு குழந்தை கிடையாது, அவர் அப்பாவே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இது ஆத்மா, கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி சொல்கிற விஷயம். ஸோ அப்போ இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும், வெளி உலக கவர்ச்சியிலேருந்து புத்தி விலகும். பற்று, காமம், இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரமானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமுள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவங்கிட்டேருந்து இந்த ஆத்மான்ற சீதையை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற ராமர் சிவபெருமான். மற்றபடி 10 தலையை தூக்கிட்டு யாரும் ராமாயணத்தில் போட்ட மாதிரி கிடையாது. ஸோ இப்போ இறைவன் சொல்கிறதெல்லாம் என் நினைவில் இருக்க இருக்க என்ன ஆகும்னா அப்படியே ஒரு ஆனந்தம் வரும். அது என்னென்னா, வெளி உலக காட்சியிலேருந்து புத்தி விலகினாலே, ஆத்மாவில் கவனம் மீண்டும் ஸ்திரப்பட்டாலே ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை, அந்த அன்பு, அமைதி, ஆனந்தம், அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதில் அந்த நிலையை வந்து ஒரு கணிசமான பிரம்மகுமாரிகள் அடையும்போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் அதிகமாகுதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஸோ அப்போ இறைவனை நினைத்து எப்படி நினைக்கணும்னா, அவரை தவிர யாரையுமே நினைக்கக்கூடாது. இதுதான் உண்மையான யுத்தம் இல்லையா? பைபிளில் இருக்கும், என்னை அதாவது கடவுளை விட யார் தாய், தகப்பன், அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, நண்பர்கள், உறவினர்கள், சொத்து, சுகம், உடம்பு இதை பற்றி இதில் அதிக அனுபவிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா மனிதர்கள் கடவுளை வணங்குறதே இவங்களாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அப்போ அனைத்தையும் மறந்து அவரை நினைக்கணும். அதுதான் டோட்டல் சரண்டர். மகாபாரத யுத்தத்தில் பார்த்திங்கன்னா பாண்டவர்களுக்கு எதிரணியில் நிற்கிற எல்லாருமே அவருடைய சொந்தக்காரங்க தான். எல்லா உறவும் வந்துடும். அப்பா, குழந்தை, சித்தப்பா, குரு எல்லாம் வந்துடும். ஸோ அத்தனையும் புத்தியிலிருந்து நீக்கிறதுக்கான ஞானம் தான் கீதையை தவிர அவர்களை கொலை பண்ணுறது கிடையாது. புத்தியினால் அந்த உறவை கொலை பண்ணுறோம். வெறும் ஆத்மா தான் இப்போ தெரியுது. உடம்புன்னு வச்சா தானே இன்னாருக்கு குழந்தை, இன்னாருக்கு கணவன், இன்னாருக்கு இந்த உறவுன்னு வர்றது. ஸோ ஆத்மா, அவரும் ஆத்மா. இந்த ஆத்மாவுடைய அப்பா சிவன் இல்லையா? இதே சிவன் தான் அந்த ஆத்மாவுக்கும் அப்பா. ஸோ அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தைன்னா எல்லா ஆத்மாவும், ஒரு அப்பாவுடைய குழந்தைன்னா எல்லா ஆத்மாவும் என்னது, ஒன்றுக்கொன்று சகோதரர்கள் மட்டுமே. ஸோ அந்த உணர்வில் இருந்து இன்னொன்று, உடலை பார்க்காட்டினாலும் காமம் வராது. ஆனால் ஆத்மாவுக்கு சக்தியும் வரணும். ஸோ இறைவனை நினைக்க அந்த சக்தி வருது. சக்தி நிரம்ப வெளி உலக கவர்ச்சியிலேருந்துலாம் உங்கள் புத்தி விலகணும், பற்றிலிருந்து விலகணும். அதாவது உங்களுடைய புத்தி ஃபுல்லாக நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், ஸ்ரீ நாராயணன் ஆகிட்டுருக்கிறேன், சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி, எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தானே லட்சியம். ஹுசைன் அவர்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கோல்டு மெடல் லட்சியம்னா நமக்கு வந்து சொர்க்கமே கிடைக்குது 2500 வருடத்திற்கு. அங்கே ஸ்ரீ நாராயணன் பதவியே கிடைக்கும். ஒரு நாராயணன் இல்லை, 8 நாராயணன் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுற 8 பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறது. அதாவது வம்சம், முதலாம் நாராயணன், அவங்களுக்கு பிறக்கிறவங்க அடுத்த நாராயணன், அடுத்தது 3ஆம் நாராயணன், இப்படி வந்துட்டுருக்கும். ஸோ
எதுவாக வேணாலும் நீங்கள் ஆகலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? உடம்பு ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி தான். அப்போ எதன் மீதும் பற்று இல்லைனா மட்டுமே இது சாத்தியம். இதுதான் உண்மையான தைரியன்றார் கடவுள். அனைத்தையும் விடுறீங்க பாருங்கள் இல்லை? இயேசு சொல்வார், இந்த பாதை மலர்களின் படுக்கை இல்லை, முள்ளின் படுக்கை. கடவுள் சொல்கிறார், இல்லை அப்படிலாம் கிடையாது. என் நினைவில் இருந்தால் முள் படுக்கை உனக்கு மலர் படுக்கை மாதிரி தான் இருக்கும். ஸோ என் நினைவிலே இரு அப்படிங்கிறார். ஸோ அப்படி அவர் நினைவில் இருந்து அனைத்தையும் மறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் அந்த ஆனந்தத்தில் இருக்கிறது. கூடவே இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வரீங்கன்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் இல்லையா? ஸோ இதை உசைன் சகோதரர் நல்லா இருக்கணும், இந்த பயிற்சியை பண்ணணும். இது ரொம்ப, ஏன்னா அவர்கிட்ட அந்த ஒரு ஃபயர் இருக்கும், அப்போத்துலேருந்தே இப்போ வரைக்குமே இருக்குது. இந்த ஞானத்தையும் அவர் புரிஞ்சிக்கிட்டு இதை மற்றவர்களுக்கும் சொன்னார் அப்படின்னா இதை விட மிகப்பெரிய புண்ணிய காரியம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். முரளி அப்படின்ட்டு இருக்கும். பிரம்மகுமாரிஸ் முரளியின் தமிழ், தெலுங்கு, கன்னடா எது போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாரம் இது தான். உங்களை ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இங்கே புள்ளியாக இருக்கிறேன், என் அப்பா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், நான் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கேன். அல்லது இந்த உடம்பே இல்லை, நானும் ஒளிப்புள்ளியாகவே இருக்கிறேன். இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும். யூடியூப்லேயே வரும், நம்மளே வேறு சேனலில் போடுறோம். பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.